Hey folks, hybrid. இன்னைக்கு எங்கே போனாலும் ஹைப்ரிட், எதில் பார்த்தாலும் ஹைப்ரிட், பஸ்ஸில் ஹைப்ரிட், ட்ரக்கில் ஹைப்ரிட், காரில் ஹைப்ரிட். இப்போ புதுசாக பைக்ஸ்லேயும் ஹைப்ரிட் வந்துட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட யமஹாவிலேருந்து லான்ச் பண்ண FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட் தான் நம்ம கூட இருக்குது. இந்த பைக் உண்மையிலேயே ஒரு ஹைப்ரிட் பைக்கா? இன்றைக்கி வீடியோவில் இதை ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். இந்த பைக்கில் ஹைப்ரிட் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் புது அப்கிரேட்ஸும் பில்ட் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம V4Sல இருந்த அதே ஹெட்லைட்ஸ் தான் இங்கேயும் அப்படியே மவுண்ட் இருக்குது. ப்ரொஜெக்டர் எல்இடிஸ் எல்லாம் நார்மல் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் கிட்டத்தட்ட வந்து நம்ம V4Sல பார்த்தா அதே பிரைட்னஸ் அண்ட் அதே செட்டப் தான் இங்கேயும் வந்திருக்குது. அண்ட் DRS உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இந்த வண்டியில் புதுசாக இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து டேங்கோட கவுலையே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஏஸ்தட்டிக்கலி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக கொஞ்சம் பெரிய பைக் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கிடைக்குது. அண்ட் ட்ராவலும் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப ப்ளஷியாகவும் இல்லை. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன் டயர்ஸ் 17 inch வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கிட்ட வந்து 280 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் 2 piston calipers அது வருது. இந்த பிரேக் வந்து பைப்ரியோட பிரேக்ஸ். அண்ட் இதே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா சேம் 17 inch வீல்ஸ் தான். பட் இந்த செக்மெண்ட்லேயே சங்கியஸ்ட் டயரான 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்க் பிரேக் சைஸ் வந்து 220 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் சிங்கிள் piston calipers தான். அண்ட் இந்த பிரேக்கிங்கில் புதுசாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பவருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலேயே தெரில. ஸோ நம்ம ஓட்டி பார்க்குறப்போ அதை பார்க்கலாம். பில்லியன் சீட்டும் சரி, ரைடர் சீட்டும் சரி ரொம்ப ஒய்டாகவே இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அண்ட் நம்ம MT-15ல் பார்க்குற அதே டெயில் லைட்ஸ் அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் ஹோல்டர் இங்கே வந்துடுது. அண்ட் இந்த டயரோட ஹக்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சேறு சகதி எதுவுமே வந்து நமக்கு பாடியில் அந்தளவுக்கு கடிக்காமல் இதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ரியரில் நமக்கு வந்து மோனோசா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சாசிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டைமண்ட் டைப் சாசிஸில் இந்த இன்ஜினையும் இந்த பாடி பேனல்ஸையும் நமக்கு மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சாசிஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதோட வெயிட் வெறும் 136 kgs மட்டும் தான். பார்க்க தான் பல்காக இருக்கே தவிர இதோட வெயிட் வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். அண்ட் பழைய வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் கிராஃபிக்ஸ் ஃபுல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒரு கவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஸ்தட்டிக்காக லுக்காகவே இருக்குது. அண்ட் பழைய பைக் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து புது ஸ்விட்ச் கேஸை இந்த TFT கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பில் குவாலிட்டிஸ் எல்லாமே ஸ்விட்ச் கேஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்க இந்த இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ 150cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அண்ட் இட்ஸ் ப்ரொடியூசஸ் அரௌண்ட் 12 bhp அரௌண்ட் 7250 RPMலையும் 12 Nm ஆஃப் டார்க் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5500 RPMலையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜின் நமக்கு வந்து 5 speed கியர் பாக்ஸோட இது வருது. அண்ட் இந்த பவரை வச்சுக்கிட்டு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல மைலேஜ் எடுக்க முடியும். அண்ட் பேசிக்காக FZ கொஞ்சம் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். அண்ட் இந்த வண்டியில் இப்போ ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா Yamaha கிளைம் பண்ணுறது நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற மைலேஜ் வர ஒரு 10 to 20% வந்து மைலேஜ் இதில் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yamaha இந்த வண்டியை ஹைப்ரிட் டெக்னாலஜியை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே ஹைப்ரிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஹைப்ரிட் கிடையாது. பட் இது ஒரு செமி ஹைப்ரிட் ஆர் மைல்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைல்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து இதோட டார்க் அசிஸ்ட். அதாவது நம்ம ஃபஸ்ட் கியரில் ஒரு 3000 RPM தாண்டப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்லைட் டார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வந்து இப்போ சைலண்ட் ஸ்டார்ட்டாக மாறி இருக்குது. இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இக்னிஷன் ஆஃப் ஆகிக்கும். அண்ட் தென் அகைன் வி ஜஸ்ட் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். இதனால் வந்து நம்ம நார்மலாக சேவ் பண்ணுற ஃபியூலை விட ஆல்மோஸ்ட் 10 to 20% மேலே நம்மளால் ஃபியூலை சேவ் பண்ண முடியும் அப்படின்றது Yamahaவோட கிளைம். இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 60 to 65 வரைக்குமே சிட்டி ப்ளஸ் ஹைவே உங்களால் எடுக்க முடியும். இந்த வண்டியோட மைலேஜ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் அதை வந்து பார்க்கலாம். V4Sல ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்ததே வந்து இதோட பில் குவாலிட்டி தான். இந்த ஹைப்ரிட் வெர்ஷனில் இதை கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த டேங்கில் இருக்கிற கேப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மாறி பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேங்கில் வந்து அந்த பேனல் கேப்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. V4Sல உங்களுக்கு இந்த இடத்துல பேனல் கேப்ஸ்லாம் தெரியும். ஸோ இந்த ஹைப்ரிட் வெர்ஷனில் ஃபுல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் சீட் ஹைட் அப்படின்னு வர்றப்போ இது வந்து 780 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 5'8", எனக்கு வந்து 2 காலுமே வந்து ஃப்ளாட் ஃபிட்டடாக இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஐ கேன் ஸ்டில் ஸ்டாண்ட். எனக்கு இன்னும் கேப் இருக்குது. அண்ட் ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நிறைய ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் பேக் பொசிஷனும் சரி என்னோடய ரைடிங் ட்ராங்கிலும் சரி ஒரு நியூட்ரலான பொசிஷனில் இருக்குது. ரொம்ப நான் வந்து அப்ரைட்டாகவும் இல்லை, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப நான் வந்து பெண்ட் பண்ணி ஓட்டல. இது நியூட்ரலான ஃபுட் பேக் பொசிஷன், அட் த சேம் டைம் வந்து நியூட்ரலான வந்து ரைடிங் ட்ராங்கிலே தான். அண்ட் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இதோட ஃபியூல் டேங்க் தான். 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி தர மைலேஜ் கிட்டத்தட்ட வரும் லைக் 60+. டெஃபினட்டாக நம்மளால் வந்து ஒரு 600, 700, 650+ வந்து ஹைவேல
ஒரு சிங்கிள் டேங்கில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ தூரம் லாங் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு இதோட பாடி பேனல்ஸும் சரி, நமக்கு சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து கேப்பபிள் தான். இந்த இன்ஜின் நமக்கு கேப்பபிளா அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு கொஸ்டினபிளாக பாயிண்ட். லைக் நம்மளால வந்து ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நம்மளால் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டேக் பீரியாடிக்கல் பிரேக்ஸ். ஒரு 100 or 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பீரியாடிக்கல் பிரேக் எடுக்கிறது வந்து அட்வைசபிள். மிரர்ஸோட விசிபிலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்குதுங்க. ரொம்ப வந்து ஷார்ட்டாகவும் இல்லை, அது ரொம்ப ஒய்டாகவும் இல்லை, எனக்கு இடிச்சிடும் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. மிரர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ்க்கு இதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே பார்க்க முடியுது. வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இந்த வண்டியில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரைடிங் ட்ராங்கிலாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த வண்டியில் 3 அப்கிரேட் சொல்லியிருந்தேன். ஒன்று இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் இன்னொன்று ஹைப்ரிட் டெக்னாலஜி. இதோட 3வது அப்கிரேட் வந்து இதோட TFT கிளஸ்டர். கிட்டத்தட்ட 2.15 lakhs, அதாவது 2,15,000 மதிப்புள்ள அந்த MT-15ல் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த TFT கிளஸ்டர் தான். ஸோ இந்த TFT கிளஸ்டரை வச்சு நம்மளால் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்த்துக்க முடியும். கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட் எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த புது TFT கிளஸ்டரில் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு 4-inch TFT கிளஸ்டர் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் ஆக்சுவலாக வந்து MT-15லையும் நமக்கு கிடைக்காது. அண்ட் இந்த கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புது ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஹசார்ட் லைட்டு, அட் த சேம் டைம் வந்து ஹெட்லைட், பாஸ், லோ பீம், ஹை பீம் அதோட ஸ்விட்சஸும், இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் ஹாரனுக்கான ஸ்விட்சஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஃபாப் ஆக்சுவலாக நமக்கு வந்து டேங்கோடே வந்துடுது. அண்ட் திஸ் இஸ் அ டிபிக்கல் Yamaha கீ தான். அப்படியே ஆன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் Yamaha அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு கியர் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்துடும், ஸ்பீடோ மீட்டர், RPM மீட்டர் இந்த இடத்துல வருது. அண்ட் நம்ம இங்கே வந்து ஓடோ பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி நம்ம ஸ்விட்ச் பண்ண இது ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் F அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி இந்த வண்டி இவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு காட்டுது. அண்ட் இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூலும் பார்த்துக்க முடியுது அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ட்ரிப் டைமர் அண்ட் இங்கேயே நமக்கு வந்து ஃபியூல் கேஸும் வருது, டைமர் இதில் பார்க்க முடியுது. இந்த TCS ஆக்சுவலாக எனேபிளாக இருக்குது, விச் மீன்ஸ் இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த பட்டன் மூலிமா நம்மளால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் மெனு ஆப்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் ஆப்ஷன்ஸ் நம்மளால் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். லைக் ப்ளூடூத் யூஸ் பண்ணி we can connect with this vehicle. அண்ட் நம்மளோட ட்ராக்ஸ் எல்லாமே வந்து ட்ரைவ் அப்போ we can switch it, we don't need to use our phones. எஸ், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ட்ராக்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். அண்ட் நேவிகேஷன் பார்த்துக்கலாம். லைக் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுக்கான இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஆன் பேசிக்காக வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இதிலேயே வந்து டிஸ்பிளே ஆயிரும். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிளாக இருக்கணுமா வேணாமா அப்படின்றத வந்து காட்டுது. ஸோ if we press that we can turn it off. and shift indicators இதில் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கேஸோட RPM ஹிட் பண்ணுறப்போ வந்து shift indicators தெரியணுமா வேணாமா அப்படின்றத வந்து கேட்குது. if you want we can take it out. இது இப்போதைக்கு இது ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. if you want we can ஆன் ஆர் ஆஃப் அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரெவ் செட்டிங்கை நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ we can increase up to 9,000 RPM. ஸோ 9,000 RPM வர்றப்போ வந்து நான் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வரணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா தீம் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற தீம் வந்து தீம் 2. if you want we can set the theme 1 as well. ஸோ இந்த தீம் 1 ஆக்சுவலாக வந்து தீம் 2வோட இன்னும் கொஞ்சம் பார்க்க பெட்டராகவே இருக்குது. ஆனால் தீம் 2 வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, தீம் 1 வந்து பார்க்க பெட்டராக இருக்குது. ஸோ தீம் 1ல் ஆக்சுவலாக ஒரு சில பொசிஷன்ஸ் எல்லாமே மாறுது. ஏன்னா கிளாக்கோட பொசிஷன், ட்ரிப் 1, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி அதோட பொசிஷன் எல்லாமே மாறுது. அண்ட் கியர் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வருது, ஸ்பீடோ மீட்டர்ஸ் அண்ட் RPM மீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்க தெளிவாகவே இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளேயே தீம் செலக்ட், அதுக்கப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இது டே மோடில் வேணுமா, நைட் மோடில் வேணுமா, அல்லது ஆட்டோவாக ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்குது. அண்ட் கரண்ட்லி இப்போதைக்கு ஆட்டோ இருக்குது. நான் வந்து டிஃபால்ட்டாக நைட்லேயே வச்சுக்கிட்டு இதோட ஹோம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எந்த மோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, லைட் மோடா, டார்க் மோடா, டேயா நைட்டா, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே டிஸ்பிளே செட்டிங்ஸ் அண்ட் பிரைட்னஸை நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ ஒரு 2 o'clock 2:30. ஸோ இந்த வெயிலில் எனக்கு வந்து விசிபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான் டிஸ்பிளே செட்டிங்ஸ். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கிளாக் அண்ட் யூனிட்ஸ் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் பார்க்கணுமா, மைல்ஸில் பார்க்கணுமா, அண்ட் ஃபியூல் நம்ம வந்து லிட்டர் பெர் 100 kilometers இல்லாட்டி கிலோமீட்டர் பெர் லிட்டர்ஸ் பார்க்கணுமா, அண்ட் டெம்பரேச்சர்ஸ் டிகிரிலையா ஃபாரன்ஹீட்லையா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கஸ்டமைஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. சும்மா நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காம they given some customization option to
நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க Yamaha இதை கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் வந்துடுது. அண்ட் கில் ஸ்விட்ச் ஸ்டார்ட். அப்புறம் இங்கே நமக்கு வந்து அசிஸ்ட்டுக்கான ஸ்விட்ச் வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த அசிஸ்ட்டுக்கான ஸ்விட்ச் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. இப்போதைக்கு இது ஆனில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் டிராஃபிக்கில் எங்கேயாச்சும் நிற்கிறப்போ நான் வெறும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறது மூலிமா இதை வந்து இந்த வண்டியை சைலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வண்டியிலே இப்போ புதுசாக வந்து சைலண்ட் ஸ்டார்ட் மோட்டரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி வந்து ரேசர் அந்த பைக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, Yamahaவில் இருந்த ரேசர் ஃபெசினோ இருந்த அதே டெக்னாலஜி தான் இப்போது ஃபர்ஸ்ட் பைக்கில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட Yamahaலேருந்து FZ வெர்ஷன் 4 இருக்குது. ஸோ இந்த வண்டியோட 0 to 60 எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத, எவ்வளோ ஸ்பீடாக இந்த வண்டி அச்சீவ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 3, 2, 1 கோ. சிக்ஸ்டியில் இருக்கேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் பிரேக் வந்து எந்த அளவுக்கு வந்து பைக் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட பிரேக்ஸ் பிரேக்ஸ் லெட்ஸ் see 3, 2, 1 கோ. ஸோ கொஞ்சம் வந்து பைட் நல்லா இருக்குது. ப்ரோக்ரெஷன் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இது அப்படி நம்ம இழுத்துட்டு போயிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 0 to 100 எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத, எவ்வளோ ஸ்பீடாக இந்த வண்டி அச்சீவ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். One not 5 I guess, 106 போகுது. ரைட். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது ரியரில். ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் ரியரில் வந்து சின்ன அண்டுலேஷனுக்கே வந்து ரொம்ப தூக்கி போடுது. பட் இந்த மாதிரி ஹைவேல நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறப்போ வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் இதோட விண்ட் பிளாஸ்ட் ஆக்சுவலாக வந்து எவிடென்ட்டாக டேரெக்டாக என்னோட மூஞ்சிக்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து விண்ட் பிளாஸ்ட் ஹெவியாக இருக்குது. டாப் ஸ்பீட்லாம் போகிறப்போ வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 105. இதோட ட்ராக்டபிலிட்டி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, டார்க் அசிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. 5, 6. செகண்ட் கியரில் இந்த அளவுக்கு ட்ராக்டபிள் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கியரில் 8. அவ்வளோ ட்ராக்டபிளாக போயிட்டுருக்கு. ஸோ மீன்ஸ் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து நீங்கள் கியர் கம்மி பண்ணணும் அவசியம் இல்லை. செகண்ட் கியர்லேயே ஏற்றி இறக்கலாம். தேர்ட் கியரில் தேர்ட் கியரில் அடைக்குது. அண்ட் ஏன்னா இதோட RPM வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 தான் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து ரொம்ப டாப் கியர் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல கம்யூட்டருக்கான ஸ்டான்ஸ் இது இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு 3 கியர்ஸ் பக்கா. இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ட்ராக்டபிலிட்டி அடிக்குது. ஸோ 5th கியரில் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம் அடிக்காமல். ஸோ நான் ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்ஸ் போடுறேன். ஸோ 5th கியரில் அஸ் ஸ்லோவஸ் நம்மளால் வந்து ஓகே இது கம்மி ஆகிட்டு இருக்குது. ஓகே 17 எனக்கு வந்து அந்த நாக்கிங் இஷ்யூஸ் எவிடெண்ட்டாக தெரியுது. அவ்வளோதான். கொஞ்சம் ஆக்சில் கொடுத்தோடனே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ராம்நாட்டில் இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 1,80,000. ஸோ 1,80,000 ஆன் ரோடுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆனது இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த செக்மெண்ட்லேயே எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து USD ஃபோக்ஸ் கிடச்சிரும். இது இங்கே இல்லை. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இதோட TFT கிளஸ்டர் வித் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. விச் இஸ் குட் தம்ஸ் அப். ஸோ ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கணக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மற்ற 150ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதோட பவர்ஸும் வந்து கம்மி தான். ஏன்னா மற்ற ஹீரோவோ இல்லாட்டி அப்பாச்சிஸோ கம்மி பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட 4 BHP வந்து இந்த இன்ஜின் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டாப் எண்டும் அந்தளவுக்கு வந்து ரசிக்கிற அளவுக்கு இல்லை. போதும் அப்படின்ற சொல்ல அளவுக்கு இருக்குது. ஒரு 100க்கு மேலே போகிறப்போ வந்து என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது.
ஸோ யாருக்கு இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வேணும், அட் சேம் டைம் வந்து வேறு என்ன பைக்கை நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பைக்கை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸ், இந்த பைக்ஸை நீங்கள் வாங்குவீங்களா? ஆனால் காம்படிஷனை கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து காஸ்ட்லியான பைக் தான். பட் எக்ஸ்ட்ரீம் 160க்கான மைலேஜ் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பேசிட்டோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ நோ வாட் டு டூ. ஸோ இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து தயாளன் மோட்டர்ஸ் ராமநாதபுரம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணதுக்காக. ஸோ இந்த ஷோரூமில் எக்கச்சக்க பைக்ஸ் ஆக்சுவலாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு பைக்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹைப்ரிட் வெர்ஷனும் வந்து இந்த இடத்துல டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. யூ கேன் கம் அண்ட் செக் தீஸ் வெஹிக்கிள்ஸ் அஸ் வெல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு தயாளன் மோட்டர்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த ஷோரூம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Hope you like this video. உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பாய்.